ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3 ஆஃப் மை ஜேர்னி இன் சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி எப்பவும் போல் 6:20 ஜங்ஷன் வந்தாச்சு. ட்ரெயின் 6:30 வந்துருச்சு. அப்புறம் அயலூரில் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கிராசிங் போட்டாங்க. கிராசிங் முடிஞ்சோடனையும் ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் நண்பரோட ஊருக்கு போயிடுச்சு. நண்பரை ஏறி உட்காந்துட்டாரு. மணப்பாறையில் எப்போவுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்ச நேரம் நண்பரோட ஃபோனை வாங்கி கேம் விளாண்டுட்டு இருந்தோம். 8:30 திருச்சி ஜங்ஷனில் இறங்கியாச்சு. நண்பர் சும்மா இல்லாமல் எஸ்கலேட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டார். அப்புறம் இறங்கி போய் பார்த்தா அங்கே 2 அக்காவும் வந்து எஸ்கலேட்டர் ஏறலான்னு பார்த்துருக்காங்க. நாங்கள் தான் ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னோம் அவங்ககிட்ட. அப்புறம் அவங்க அதுக்கு லிஃப்ட்டில் ஏறிக்கிறோன்னு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அரட்டையை போட்டு இந்த ஒரு நண்பர் கிளம்பிட்டார். அப்புறம் நண்பர் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம் பார்த்ததில் டயத்தை மறந்தாச்சு. அப்புறம் கிளாஸுக்கு அவசர அவசரமாக ஓடி போனோம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இன்றைக்கி ரவுட்டிங் கிளாஸை முடிச்சுட்டு சாப்பிட்டோம். இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வேறு அடிக்கடி இஸ்கின் சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிஜிஸ்டரில் சைனை போட்டு கிளம்பிட்டோம். நண்பர் வேறு ஜிம்முக்கு போயிட்டு கை வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் கையை பிடிச்சி ஆட்டி விளையாண்டுட்டு ஜங்ஷனுக்கு போனால் ட்ரெயின் டைவர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனோம். வேர்க்க போய் சீட்டை பிடிச்சி பஸ்ஸில் உட்காந்தாச்சு. அப்புறம் நண்பரோட ஊரில் இறங்கி அப்புறம் நண்பரோட வீட்டுக்கு போயிட்டோம் நடந்து. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நண்பர் கூட ஜிம்முக்கு போனோம். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நண்பர் ஒரு 5 மணியை போல் பஸ் ஏற்றி விட்டார். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சா உப்புமா போட்டாங்க நமக்கு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் புக்கு ரீட் பண்ணிவிட்டு ஹேபிட் ட்ராக்கரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு.